ஓம் ஸ்ரீ கலைக்கு சித்தர் நமோ நமக. ஓம் ஸ்ரீ கலைக்கு சித்தர் நமோ நமக. சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த வீடியோவில் எத்தனையோ பேர் நான் என்னவோ சாமி கும்பிட்டேன், இல்லை நான் என்னென்னவோ பண்ணேன், எனக்கு எதுவுமே நடக்கலை, நான் இந்த கிழக்கு சித்தர் மந்திரம் கூட காலையில் எழுந்து சொன்னேன், தினந்தோறும் சொல்லிகிட்ருக்கிறேன், எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு பாண்டிங் ஏற்படுத்திக்கணும். அது எப்படி அப்படின்னா, நம்ம இந்த எதுக்கு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மாதிரி மந்திரங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது தேவாதி தேவர்கள்லாம் நம்ம பூலோகத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த நேரம் அமைதியான சூழல், அமைதியாக இருக்கும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் யாருக்குமே கிடைக்காது. அந்த நேரத்தில் நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த மாதிரி மந்திரமோ தியானமோ ஏதோ செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அந்த பிரபஞ்சத்துடைய சக்தி நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை சொல்லுவாங்க. அதே போல் நம்ம எங்கேயாவது ஒரு வெளியூர் பயணம் போகிறோம் அப்படின்னா, ஒரு 6 மணிக்கு அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா, நம்ம காலையில் சீக்கிரமாக எழுந்து ஒரு 3:30 மணியோ 4 மணியோ அந்த மாதிரி இப்போ கிளம்பி போனோம் அப்படின்னா, நம்ம போகிற வழியில் கூட டிராஃபிக் அப்படிங்கிறது யாருமே இருக்கவே மாட்டாங்க. ரோடெல்லாம் அமைதியாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம பயணம் செஞ்சோம் அப்படின்னா சீக்கிரமாக போய் நம்ம போக வேண்டிய இடத்த அடைஞ்சிருவோம். அதுக்கு தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை சொல்லுவாங்க. அதே ஒரு 6 மணி 6:30 மணி அந்த மாதிரி கிளம்பும்போது ரோட்டில் நிறைய வண்டி வாகனங்கள்லாம் போயிட்டுருக்கும். நம்ம நினச்ச நேரத்துக்கு நம்ம எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்த போய் ரீச் பண்ண முடியாது. அதனால தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் நாம் என்ன கேட்குறோமோ, என்ன நினச்சி வேண்டிக்கிறோமோ அது நமக்கு உடனே நடக்கும். அது இரட்டிப்பாக நமக்கு தரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நேரத்துக்கு அந்த அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. சரி, அந்த நேரத்தை தவற விட்டோம் அப்படின்னா அப்ஜித் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலையில் 11:45 ஒரு 12:30 மணிக்குள்ளே இந்த நேரத்தை நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. அந்த நேரம் நம்ம எதை கேட்குறோமோ அதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் நம்ம இயற்கைக்கிட்ட நம்ம பேசணும். நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வழிபாடு எல்லாம் நம்ம செஞ்சிட்டு வரோம். நம்ம எவ்வளோ தான் சாமி கும்பிட்டாலும் அப்படின்னாலும் அந்த கடவுள் நமக்கு நேரடியாக காட்சி தர மாட்டார். ஏதோ ஒரு ரூபத்தில் தான் வருவார். ஒரு பூச்சாகவோ இல்லை ஒரு வண்டாகவோ, அது மட்டும் இல்லை ஒரு தாவரமாகவோ இல்லை இயற்கையோட சூழலாகவோ தான் நமக்கு காட்சி தருவாங்க. அதுபோல தான் இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறத யோசனையிலே நம்ம இருப்போம். அந்த யோசனையை விட்டுட்டு ஒரு நிமிஷம் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அமைதி கிடைக்கும். அந்த அமைதியான சூழலில் நம்ம பிரச்சனையை எப்படி பேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு வழி கிடைக்கும். அதுவும் முடியலையா, அப்போ இயற்கையிடம் பேசுங்க. இயற்கைக்கிட்ட இப்போ ஒரு மரத்தை பார்க்குறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு விநாயகர் கோயிலுக்கே போகிறீங்க, அங்கே ஒரு அரச மரம் இருக்குது. கோயிலில் சாமியை கும்பிடாமல் அந்த அரச மரத்தடியில் போய் உட்காருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த அரச மரத்துக்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்டாக நினச்சி ஒரு வெல்வேஷனாக நினச்சி சொன்னீங்க அப்படின்னா உங்கள் மனசில் இருக்கிற அதாவது குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து அமைதியான சூழலில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இப்படி தான் நம்ம இயற்கையோட சேர்ந்தாதான் மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். அதே போல் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்கிற வழிபாடும் மந்திரமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இப்படி தான் நம்மளை நம்ம பிரச்சனையிலேருந்து தீர்த்து கொடுக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போச்சு அப்படின்னாலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சிது அப்படின்னா நம்ம எந்த காரியத்தை நினச்சி எந்த ஒரு மந்திரமாகட்டும் இல்லை ஒரு வழிபாடாகட்டும் இல்லை ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஒரு பூஜை செய்கிறோம் அப்படின்னாலும் அது உடனே நமக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி தான் நம்மளுடைய கர்மாக்கள் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த ஒரு நன்மையும் நடக்காது. கர்மாக்கள் தீர்ந்துச்சு அப்படின்னா
உடனே வந்து நன்மை நடக்கும். இது வந்து எந்த ஒரு வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி நம்பிக்கையோடு செய்யுங்க. இதுக்கு உதாரணமாக வந்து என்னையே நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுற இடத்துல இருந்து தான் இன்றைக்கி ஓரளவுக்கு வந்திருக்கிறேன். இதுக்கு காரணம் நான் செய்கிற பூஜையாக கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா, நான் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை வந்து தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரேன். பூஜை செஞ்சு பல நன்மைகள் வந்து நான் கண்கூட பார்த்துருக்குறேன். எனக்கு நடந்திருக்குது. அதே போல் இந்த கிழக்கிய சித்தர் மந்திரம் சொல்ல சொல்ல எனக்குள்ளே வந்து ஒரு சக்தி வந்து உருவானதை நான் கண்கூட பார்த்தேன். நேரத்தையும் காலத்தையும் வந்து இந்த பிரபஞ்சம்தான் நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குறது. அதே போல் நம்பிக்கையோடு எதனாலும் செஞ்சோம் அப்படின்னா நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.